இந்த சமூகத்தில் இன்று வரை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறவர்கள் பெண்கள். அந்த பெண்களிடம் போய் எல்லோரும் சொல்கிறது, உன்னிடத்தில் வந்து ஒருவன் உன் வாயை தொட்டால் அல்லது தொடக்கூடாத இடத்தில் தொட்டால் அது பேட் டச் என்று பெண்களிடத்தில் கற்பிக்கின்ற இந்த சமுதாயம் ஏதாவது ஒரு ஆணிடத்தில் போய் இந்த இடத்தில் நீ பெண்ணை தொடக்கூடாது என்று ஆணுக்கு இந்த சமூகம் கற்பித்திருக்கிறதா என்றால் இல்லை. அந்த இடத்தில் உளவியலாக முதலில் இந்த சமூகம் தோற்று போகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். எப்படி உனக்கு கால் இருக்கிறதோ, கண் இருக்கிறதோ, வாய் இருக்கிறதோ, மூக்கு இருக்கிறதோ, தலைமுடி உனக்கு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் பெண்ணுக்கும். அவள் உனக்கு சகபாலினம் தான். உனக்கு எப்படி அடித்தால் வலிக்குமோ, உனக்கு எப்படி குத்தினால் ரத்தம் வருமோ அதே போலத்தான் பெண்களுக்கும் என்கின்ற சமூக உளவியலை குழந்தைகளிடத்தில் ஏற்படுத்தாது நாம் எந்த விதமான மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் காண முடியாது. என்னடா தெரியும், 10 வயது குழந்தைக்கு வெளிப்படையாக பேசுவோமே, 2 வயது சிறுமி 3 வயது சிறுமிக்கு அந்த உறுப்பினுடைய பலன் என்ன என்று கூட தெரியாது. அந்த குழந்தையை ஒருவன் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறான் என்றால் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அழுக்குகள். பெண்களை தொட நினைக்கிறான், வன்முணர்வு பண்ணணும்னு நினைக்கிறான். யோசிக்கும் பொழுதே ஐயோ சட்டம் கடுமையாக இருக்கிறது, தண்டனை கொடுமையாக இருக்கிறது என்கின்ற சமூக அச்சத்தை அவனிடத்தில் நாம் ஏற்படுத்தாது இந்த பாலியல் குற்றங்களை நம்மால ஒழிக்க முடியாது.